பூச் வில்மோர் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே விண்வெளியில் வந்துட்டு சிக்கி தவிச்சிட்ருக்காங்க. நாசா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதான் வந்துட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் நாசா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்லைனர் கேப்சூல் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் கம்பெனி தாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா நாசாவுக்கு வந்துட்டு ஒரு விண்கலம் வந்துட்டு பில்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த விண்கலத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நாசா ஒரு 2 விண்வெளி வீரர்களை வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ், இன்னொரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா புச் வில்மோர். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 5, 2024 வந்துட்டு விண்வெளிக்கு அந்த விண்கலத்தின் மூலமாக போகிறாங்க. ஆக்சுவலாக நாசாவோட மிஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்கலத்தை வந்து செக் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வந்துட்டு அந்த விண்வெளியில் வந்துட்டு விண்கலத்தை வச்சுட்டு ரிட்டன் நாசாவுக்கு கொண்டு வரணும். இதுதான் அவங்களுடைய மிஷனாக இருந்தது. ஸோ அந்த 2 பேரையும் வந்துட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த விண்வெளியில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதுக்கு வந்துட்டு அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. அந்த விண்கலத்தின் மூலமாக வந்துட்டு சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோர் வந்துட்டு ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் அவங்க நாசா கணக்கு பண்ணால் அந்த 8 நாள் முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிட்டன் வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த டைம் தான் ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த விண்கலத்தில் ஹீலியம் கேஸ் வந்துட்டு லீக் ஆகிருக்கு. அந்த விண்கலத்தில் என்ஜினும் ப்ராப்ளம் ஆகிருக்கு. இதுதாங்க பெரிய பிரச்சனை. இதனால தான் இன்னுமே வந்துட்டு அந்த 2 பேரும் பூமிக்கே வந்துட்டு திரும்ப முடியாமல் போச்சு. அடுத்து நாசா வந்துட்டு நிறையா ட்ரை பண்ணாங்க. அந்த ஹீலியம் கேஸ் வந்துட்டு லீக் ஆகிறத சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படியே நாள் தள்ளி போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைமில் வந்துட்டு நாசா அவங்க 2 பேரையும் வந்துட்டு விண்கலத்தில் வச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. அப்படி கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது, பிளாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஹீலியம் கேஸ் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது, இன்ஜின்லேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதை கருத்தில் கொண்டு அவங்க 2 பேர்த்தையுமே வந்துட்டு அங்கேயே சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த விண்கலத்தை மட்டும் நாசாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுவுமே வந்துட்டு சேஃப்டியாக இறங்கிருச்சுங்க. ஆனால் யாருமே அதை எதிர்பார்க்கல. ஆனால் அந்த 2 பேர்த்தையும் அந்த விண்கலத்தில் கொண்டு வந்திருந்தா சேஃப்டியாக அவங்க இறங்கியிருந்திருப்பாங்க. பட் இது யாருமே எதிர்பார்க்கல. சம்திங் வேறு ராங்காக நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே சேஃப்டியாக இது பண்ணிட்டு இந்த விண்கலம் மட்டும் நாசாவுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க் உங்களுக்கு தெரியும், வேர்ல்டோட ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யாரோடதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்கோட தாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்துட்டு நாசாவுக்கு பில்டு பண்ணுறாரு. ஏன் பில்டு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பேர் இருக்காங்கல்ல விண்வெளியில் 2 பேர் சிக்கி தவிச்சிட்ருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு பத்திரமா நாசாவுக்கு மீட்டு வரணும், பூமிக்கு மீட்டு வரணும் அப்படின்றதான் நாசாவோட எய்மாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி மூலமாக வந்துட்டு ஒரு விண்கலத்தை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரெடி பண்ணுற விண்கலம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த விண்கலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6 சீட்டு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. 4 விண்வெளி வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாசாவிலேருந்து போகிறாங்க. 2 சீட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸுக்கும் புச் வில்மோருக்கும் தாங்க. இந்த லான்ச் பண்ணக்கூடிய விண்கலம் மட்டும் கரெக்டாக போயிட்டு வந்துருச்சு அப்படின்னா நாசா என்ன நினச்சாங்களோ அது நடந்துடும். ஸோ நாசாவோட அடுத்த மிஷன் இதாங்க. இது கண்டிப்பாக கரெக்டாக நடக்கணும். சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோர் வந்துட்டு நாசாவுக்கு ரிட்டன் வரணும். நம்ம முன்னே பேசணுமே அந்த போயிங் ஸ்டார்லைனர் கேப்சூல் அந்த கம்பெனியை பற்றி. அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்போ அவங்க தயாரித்த விண்கலத்தில் போய் தான் இந்த பிரச்சனை ஆச்சு. ஓகேங்களா, அவங்களால ரிட்டன் வர முடியல அந்த 2 பேரும். ஸோ இதனால் வந்துட்டு மக்கள் மத்தியிலும் சரி, அங்கே லோக்கலில் உள்ள கவர்மெண்ட்டு இவங்க யாருமே வந்துட்டு அந்த கம்பெனியை இப்போ வந்துட்டு நம்ப மாட்டாங்க, ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் மெயினான ரீசனுங்க. இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் பிஸ்னஸ்வே வந்துட்டு செல் பண்ண போகிறாங்க. எது எப்படியோ அவங்க 2 பேரும் வந்துட்டு சேஃப்டியாக வரணும். இதுதான் வந்துட்டு நாசாவோட அடுத்த மிஷனுங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.